இந்த ரஞ்சித் உண்மையிலேயே எந்த அளவுக்கு கேவலமான ஒரு பொம்பள பொறுக்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ எல்லாருக்குமே தெரிய வரப்போகுது. உண்மையிலேயே இந்த இடத்துல இவ்ளோ கோவத்தோட எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம நம்ம சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆ விஷயம் வந்து கண்ணுல பட்டுச்சு. அதுவும் இல்லாம இந்த மோதிரத்தையும், இந்த கையையும் நான் எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே அவ்ளோ வந்து வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இந்த ரஞ்சித் இருந்துட்டு நம்ம எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சுட்டோம். எப்படியோ அந்த வீடியோல வந்து நம்ம கை, மோதிரம் இத மட்டும் தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாம நம்ம மோதிரத்த வந்து தூக்கி எப்படியோ வெளிய வீசிட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லி, ரொம்பவும் அவன் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்துட்டு இருந்தான். ஆனா உண்மையிலேயே இந்த ரஞ்சித்லாம் ரொம்ப மோசம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு மோதிரத்துக்காக இப்படி போயிட்டு வந்து வசமா மாட்டிக்குவான் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மோதிரம் தானே போனா போயிட்டு போகுது. நம்ம அந்த மோதிரத்த தேடி எடுத்தோம் அப்படின்னா, அடுத்ததா நமக்கு பிரச்சனை வரும், ஆபத்து வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இந்த ரஞ்சித் இருந்துட்டு இப்படி பண்ணி கடைசியில இப்படி மாட்டிக்குவான் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா அந்த மோதிரத்த தூக்கி போட்டதுல இருந்தே அது சாதாரண மோதிரமா இருந்தா பிரச்சனையே கிடையாது. அது ஒரு பிளாட்டினம் மோதிரம். அத வந்து வச்சு அது வந்து கிட்டத்தட்ட வந்து 1,00,000 2,00,000 இந்த மாரி அதிகபட்சமா இருக்கக்கூடிய அமௌண்ட். அப்படி இருக்கும்போது இந்த மோதிரத்த நம்ம தூக்கி போட்டோமே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அவனும் வந்து பகல்ல இருந்து ராத்திரி வரைக்கும் தேடிட்டு இருக்கான். நைட் ஆனதுக்கு அப்புறமும் வந்து விளக்க புடிச்சு வந்து தேடிட்டு இருக்கான். அப்படி தேடிட்டு இருந்தும் வந்து கடைசி வரைக்கும் கிடைக்கல. கடைசியா வந்து கிடைக்குது. அப்பாடா! எப்படியோ ஒரு வழியா நம்ம ரிங்க எடுத்துட்டோம். ரிங் வந்து நம்ம கிட்ட கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் அவன் பெருமூச்சு விடுறான். ஆனா அந்த ஒரு டைம்ல இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு இடத்துல இப்படி வந்து இந்த ரஞ்சித் மாட்டிக்குவான் அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே சூர்யா வந்து அமைதியா, பொறுமையா இருந்து வேற லெவல் மாஸ் காட்டி, கரெக்ட்டா அவன் மோதிரத்த எடுத்து கையில மாட்டக்கூடிய அந்த ஒரு நேரத்துல, சரியா வந்து இப்போ இந்த ரஞ்சித்த கையும் களவுமா பிடிக்க ஆரம்பிச்சுறாங்க. "டேய் ராஸ்கல் உன்ன தான்டா நான் இத்தன நாளா தேடிட்டு இருந்தேன்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ரஞ்சித்த அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க. இப்போ இந்த ரஞ்சித் என்ன பண்ணான் அப்படின்னு அதாவது ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒவ்வொன்னத்தையும் அடுத்தடுத்து வந்து வரிசையா இப்ப பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ அதாவது அந்த துணிக்கடையில நடந்த ஒரு சம்பவத்துல அத பண்ணது யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சூர்யா இங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. உண்மையிலேயே அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்டின்னே சொல்லலாம். இந்த சுந்தரவல்லி எல்லாம் என் அண்ணன் பையன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ரஞ்சித்த தலையில வச்சு தாங்கோ தாங்கன்னு தாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில என்னாச்சு, உண்மையிலேயே தன்னோட அண்ணன் பையன் எவ்ளோ கேவலமானவனா இருந்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சுந்தரவல்லிக்கு தெரியும்படி ஆயிடுச்சு. இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோதிர கையோட வந்து புடிச்சு இந்த ரஞ்சித்த அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய சத்தத்த பார்த்துட்டு எல்லாருமே ஓடி வந்து இவங்க 2 பேரையும் பிரிச்சு டேய் சூர்யா எதுக்காகடா இப்படி பண்ணிட்டு இருக்க? எதுக்காக வந்து இப்போ ரஞ்சித்த அடிச்சிட்டு இருக்க? அப்படின்ற மாரி சொல்லி, இந்த சுந்தரவல்லி எல்லாம் வந்து சூர்யாவுக்கு எதிரா வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த ரஞ்சித் கிட்ட வந்து ரஞ்சித்த வந்து எதுக்காக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு சாதகமா பேசிக்கிட்டு. ஆனா அந்த ஒரு டைம்ல தான் சூர்யா இருந்துட்டு, இந்த மாரி நான் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் காட்டுனேன் எல்லாருமே பார்த்தீங்கல்ல. அந்த வீடியோவுல ஒரு கையும், ஒரு மோதிரத்தையும் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த மோதிரத்த பாருங்க, இந்த கைய பாருங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரிய வரும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த கையையும், மோதிரத்தையும் காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்ததும் சுந்தரவல்லிக்கு இன்னும் பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா, இத வந்து இந்த ரஞ்சித் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கல. அதே மாதிரி அங்க நடந்த சம்பவம் வந்து இந்த ரஞ்சித்தோட சட்டைய புடிச்சு நம்ம நந்தினி இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தையே பண்ணாங்க இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் உண்மையிலேயே நந்தினி சொன்னது தான் உண்மை அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இப்ப எல்லாமே தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் நம்ம சூர்யா இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே காட்டும்போது சுந்தரவல்லிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதுக்கப்புறம் தான் சுந்தரவல்லி இருந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இவ்ளோ தைரியமா நீ சுத்திட்டு இருக்கியாடா அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த ரஞ்சித்த பல்லார் பல்லார்ன்னு கன்னத்து மேலயே அறைய ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா என்னதான் வந்து சுந்தரவல்லி கெட்டவளா இருந்தாலுமே கூட, நந்தினி மேல கோவமா இருந்தாலுமே கூட, நந்தினிய பயங்கரமா திட்டினாலுமே கூட, நம்ம சூர்யா கிட்ட இருந்து நந்தினிய பிரிக்கணும்னு நினைச்சாலுமே கூட, ஆனா கடைசியில வரைக்கும் வந்து நம்ம அ அ அதாவது கடைசியில நம்ம சுந்தரவல்லி இருந்துட்டு, இப்போ பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிற மாரி தான் இருந்துட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த ரஞ்சித் எந்த அளவுக்கு கேடு கெட்டவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும்போது, உண்மையிலேயே நம்ம சுந்தரவல்லிக்கெல்லாம் இப்பதான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, தன்னோட பொண்ணோட வாழ்க்கை எந்த அளவுக்கு பாழா போயிருக்கும், எந்த அளவுக்கு வீணா போயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம், இங்க வந்து எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். அதுவும் இல்லாம அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம, திரு திருன்னு வந்து முழிச்சுட்டு இருக்கான் இந்த ரஞ்சித். ஒரு பக்கம் வந்து
இந்த சுந்தரவல்லியோட அண்ணன், அதுக்கப்புறம் அண்ணி இவங்க எல்லாருமே, "என் புள்ளையே வந்து நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா? அவமானப்படுத்துறீங்களா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "உங்க புள்ள பண்ண காரியத்த பாருங்க. அதாவது அ அந்த ஒரு இடத்துல இப்படியெல்லாம் கூட நடந்துக்குவாங்க. இப்படி கேவலமா உன் புள்ள நடந்துக்குவான்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, சுந்தரவல்லி இருந்துட்டு அவங்களோட முகத்துல எல்லாத்துலயுமே காரி துப்ப ஆரம்பிச்சுறாங்க. "இவனுக்கு போய் என் பொண்ண கொடுக்கணும்னு நெனச்சேன் பாத்தியா? என் புத்திய தான் என்ன வந்து செருப்பால அடிச்சுக்கணும். இந்த அளவுக்கு ஒரு பொம்பள பொறுக்கியா இருப்பான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே சுந்தரவல்லி இருந்துட்டு அவ்ளோ மாஸ் காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதுலயும் இப்போ உண்மை எல்லாமே தெரிய வந்ததுக்கு அப்புறமா, இந்த ரஞ்சித்துக்கு சாதகமா பேசாம, ரஞ்சித்த அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டுறது தான் உண்மையிலேயே ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சுரேகாவோட வாழ்க்கை தான் இப்போ எப்படியோ ஒரு வழியா காப்பாத்தப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே இந்த கொலை கேஸா இருந்தாலும் சரி, இல்ல மத்த விஷயங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள்ல மறைஞ்சு போயிருக்கும். ஆனா இந்த சுரேகாவுக்கும், இந்த ரஞ்சித்துக்கும் கல்யாணம் நடந்திருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கப்புறம் எவ்ளோ பெரிய கொடுமை எல்லாத்தையுமே வந்து இந்த சுரேகா அனுபவிச்சிருக்கணும். அப்படின்ற ஒரு விஷயம் இதுல இருந்தே எல்லாமே தெரிய வரப்போகுது. உண்மையிலேயே இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த ரஞ்சித் இப்படி பண்ணுவான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. அதுலயும் சுந்தரவல்லி எல்லாம் நெனச்சு கூட பார்க்கல. தன்னோட அண்ணன் பையன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெவல்ல வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இவ்ளோ கேவலமானவனா இருந்திருப்பான் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ இந்த பிரச்சனைய தொடர்ந்து அடுத்ததா ஏமாவ கொலை பண்ணதும் இந்த ரஞ்சித் தான் அப்படிங்கிற உண்மையும் இப்போ வெளிய வரப்போகுது. இப்போ ரஞ்சித்த புடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு போயி போலீஸ் ஸ்டேஷன்ல சுந்தரவல்லிய ஒப்படைக்கும்படி ஒரு மிகப்பெரிய சம்பவமே இதுல நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.